வரேங்க. ஏன் உமா, சமைச்சதெல்லாம் பாருன்னு சொன்னனே, பாத்தியா? உப்பு உரப்புலாம் சரியா இருக்கான்னு பார்த்து சொன்னா நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் சரியாதான் இருக்குங்க. நீங்க சமைச்சது என்னைக்கு நல்லா இல்லாம போயிருக்கு? என்ன சம்மந்தி, இன்னைக்கு உங்களோட சமையலா? ஆமா சம்பந்தி, நானும் ஊருக்கெல்லாம் சமைச்சு போட்டிருக்கேன். நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நான் சமைக்கலாம் எப்படி? அது சரி, செஞ்சா உங்கள மாதிரி ஜாலியா ஒரு தொழில செய்யணும். என்ன பாருங்க, எப்ப பார்த்தாலும் பேஷண்ட், மாத்திரை, மருந்து. ஏன் சம்பந்தி சலிச்சுக்கிறீங்க? நம்ம ஊர்ல டாக்டர் தொழில் செய்யறதுதான் பெரிய கௌரவம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா வெத்து கௌரவம் சம்பந்தி. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே என்னால ஹாப்பியா சொல்ல முடியாது. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? நானும் ஊருக்கெல்லாம் சமைச்சு போடுறேன். நம்ம வீட்டு விஷயத்துக்கு சமைக்கலன்னா எப்படின்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி நானும் ஊருக்கெல்லாம் வைத்தியம் பாக்குறேன். நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு பாக்கலன்னா எப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? அதுக்காக பசிய போக்குறதும் வலிய போக்குறதும் ஒன்னாயிடுங்களா? என்னங்க, தர்மானனை தவிர வேற யாருக்கும் நீங்க சொல்லலையா? இல்ல வசு, உனக்கு தெரியாம வேற யாரையாவது இன்வைட் பண்ணுவேனா? ஓ, ஏங்கா, பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு ஆயிப்போச்சு. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சிறப்பா பண்ணிடலாம்ல. நானும் அப்படிதான் ஆசைப்பட்டேன். பையன் மறுபிறவி எடுத்து வந்திருக்கான். அவன் பிறந்த நாள ரொம்ப கிராண்டா கொண்டாடணும்னு நினைச்சேன். ஆனா என்ன செய்ய, இப்ப நிலைமை சரியில்லாம தானே இருக்கு. புரியலக்கா, அப்படி என்ன நிலைமை சரியில்லாம போச்சு இப்போ? என்ன வசந்தி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? வினயும் மித்ராவும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுல எல்லாரையும் கூப்பிட்டு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? சம்பந்தி, அந்த அளவுக்கு பயப்படுற மாதிரியா பிரச்சனை போயிட்டு இருக்கு? என்ன ஏதுன்னு எதுவும் விசாரிச்சீங்களா? யாரும் நம்ம சொல்றத கேக்குற மாதிரி இல்ல சம்பந்தி. நம்ம கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரியும் இல்ல. ஆமா, மித்ரா இங்க ரொம்ப நேரமா ஆள காணோம். அதானே, எங்க போனா மித்ரா? அது சிங்கம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதான் பாத்துட்டு வரேன்னு போனா. இந்த நேரத்துலயா? ஏன் சம்பந்தி, இதுக்கெல்லாம் நீங்க இந்த நேரத்துல அனுப்புறீங்க? இது சாதா கேக்கா இல்ல விஷத்தை கலந்துருக்கீங்களா? ஏய், என்ன சொன்ன? விஷம் கலந்து கேக்கா? ஏ மித்ரா, என்னடி பேசுற நீ? என்னம்மா மித்ரா? நீங்க என்ன கொலை பண்ண திட்டம் போட்டிருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு வினய், நடிக்காதீங்க. யாரு? நான் இந்த கேக்ல விஷத்தை கலந்து உன்னை கொலை பண்ண திட்டம் போட்டனா? பாரு. போதுமா? நீ சொன்ன மாதிரி இந்த கேக்ல விஷம் இருந்துச்சுன்னா இன்னொரு 5 நிமிஷத்துல நான் செத்தே போயிடுவேன். இங்க பாரு, அப்படி இல்லனா எத்தனை பேர் முன்னாடி நீ சொன்னது பொய்ன்னு ஒத்துக்கிறியா?
இதுல விஷம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா இதுக்கு முன்னாடி என்ன கொலை செய்யறதுக்குன்னு ஆள் செட் பண்ணதும் எனக்கு தெரியும். பண்ணுங்க. ஏச்சி. உன்னெல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. அப்பா, நான் சொல்றத நம்புங்க. இவர் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாரு. ஏய் அம்மா, நான் சத்தியமா சொல்றேம்மா. அப்பா, இவர் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாருப்பா. இங்க பாருங்க, நான் போய் சொல்லல. சத்தியமா இவர் என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புனாரு. மித்ரா, உன்னை நான் நம்புறேன். அதுக்காக நீ சொல்ற எல்லாத்தையும் நம்ப முடியாது. வினய் எதுக்காக உன்னை கொலை பண்ணணும்? ஐயோ, அது நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அன்னைக்கு ஏசி காத்துல நான் மயக்கம் போட்டது கூட இவர் அனுப்பி வச்ச ஆளால தான் நடந்தது. வினய் அனுப்பி வச்ச ஆள் தான் பண்ணானா? அப்புறம் எதுக்கு வினய் உன்னை வந்து காப்பாத்தணும்? அம்மா, இவ்ளோ நாளா நான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு வச்ச விஷயத்த நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். ஏய், இப்ப நான் ஏன் உன்னை காப்பாத்தினேன் தெரியுமா? சொல்லு, ஏன் காப்பாத்தினேன் தெரியுமா? ஏன்னா நீதான் என் உயிரை காப்பாத்தினு ஊரே நம்புதுல. அது கைமாறா நானும் உன் உயிரை காப்பாத்திட்டேன். உனக்கும் எனக்கும் இருந்த கணக்கெல்லாம் சரியா போச்சு. இங்க பாரு, இனிமே நான் தான் காப்பாத்தினேன்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியாத. இனிமே உனக்கு எனக்கு இடையில எதுவுமே இல்லை. எதுக்காக தான் அவர் என்ன காப்பாத்தினாரு? இதை வச்சு வினய் மேல எப்படி சந்தேகப்பட்ட? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அன்னைக்கு நான் ரோட கிராஸ் பண்ணும்போது வாசுதி அம்மா மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு நான் கார்ல அடிபட்டு செத்துருப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் நான் உன்னை கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லுவியா? இங்க பாருங்க, இங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இதோ நிக்கிறாளே, இவ ஒன்னும் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நல்லவ கிடையாது. இவெல்லாம் முழுசா ஒரு ஃப்ராடு. எல்லாரையுமே நல்லா நடிச்சு ஏமாத்துறா. இன்னைக்கு இப்படி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கா, அவ்வளவுதான். வினய், பா, நீங்க சும்மா இருங்கப்பா. உங்களால் தான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறா. சரி, நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன். அதுக்காக என்ன கொலை பண்ற அளவுக்கு போவீங்களா? ஏய் பைத்தியம், மென்டல் மாதிரி உளறிட்டு இருக்க. அப்ப ஒத்துக்க மாட்டீங்க? வேண்டாம்மா, நல்லதுமா, பிரச்சனை பண்ணாத. மாப்பிள்ள அப்படிப்பட்டவர் இல்லைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. இங்க பாரு மித்ரா, எங்க பையனை பத்தி எங்களுக்கு தெரியும். நீ எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இங்க வந்து உளறி வைக்கிறதாலலாம் அவனை எங்களால சந்தேகப்பட முடியாது. எங்களுக்கு நீ முக்கியம்தான் மித்ரா. அதுக்காக வினய் கொலை பண்ண பார்த்தான்னு சொன்னா எப்படிமா?
நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்ல. இங்க இருந்தா எனக்கும் என் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மித்ரா, மித்ரா. என்ன சம்பந்தி, என்ன இங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த மித்ரா பொண்ணு வேற என்னென்னமோ பேசிட்டு போயிருச்சு. இப்போ மாப்பிள்ள வேற கோவமா இருக்காரு. எனக்கு பக்கத்துல போய் பேசவே ஒரு மாதிரி இருக்கு சம்பந்தி. அட, நம்ம பையன் கிட்ட உங்களுக்கு என்ன தயக்கம்? வாங்க. வினய், வா நம்ம மேல போலாம். அங்கிள், மித்ரா போயிட்டாளா? ஆமா, அப்படி தெரிஞ்சதால தானே கேக்குறேன். என்ன முறைக்கிற? கொஞ்ச நேரத்துல கேக் கட் பண்ணுவாங்க, கியூல நின்று வாங்கி சாப்பிட்டு போ. ஏப்பா நீ வேற சும்மா இருப்பா. நார்மல் சீனை ஃபைட் சீன் ஆக்கி விட்றாத. வினய், முதல்ல உங்க அம்மாவுக்கு கேக் கொடு. தீபா, வீடியோ எடுமா. சாரி டாக்டர், மறந்துட்டேன். சார், ஒன்ஸ் மோர் சார். ஓகே. எல்லாருக்கும் கேக் கொடுத்தாச்சுல்ல? யாரும் மிஸ் ஆகலையே? சார், எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. மித்ராக்கு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. வினய், என்ன யோசிக்கிற? கேக் எடுத்து மித்ராவுக்கு ஊட்டி விடு. இன்னும் என்னடா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? ஊட்டி விடுறா, எல்லாம் சரியாயிரும். டேய் மாப்ள, மித்ரா கூட்டி விடுறா. அட, கேக்க கையில பிடி. எடுத்து ஊட்டுப்பா. எடு. ஊட்டி விடு. ஊட்டி விடு. என்னடா இப்படி பண்ணிட்ட? நீ ஊட்டி விடுமா. அவன் கண்ணத்துல பூசி விட்டால, நீ அவன் கண்ணத்துல பூசி விடு. எடுத்து ஊட்டி விடுமா. ஊட்டி விடுமா. ஊட்டி விடுமா. ஊட்டி விடு.
மேடம் கும்பிட்றேன் மேடம். ம். என்ன எதுக்கு மேடம் இங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னீங்க? டேய் முதல்ல நேரா நில்லுடா. ஒழுங்கா நில்லு. சரிங்க மேடம். உன் பேர் என்னடா? மூர்த்தி மேடம். என்ன தொழில் பண்ற? மேடம் அது எதுக்கு மேடம் பப்ளிக்ல? ஏய் சொல்றாங்கறல்ல. அதான் மேடம் இந்த பொண்ணுங்களை வச்சு. நீ அந்த வேலை தான் பாக்குறங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? நீங்களே 4 வாட்டி என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 6 மாசம் ஜெயில தூக்கி போட்டிருக்கீங்க. இதுக்கு மேல ஆதாரம் வேணுமா? ஏய் செல்லம், நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, நீ இங்க என்ன பண்ற? ஏய் இவள உனக்கு முன்னாடியே தெரியுமா? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? இவன் என்கிட்ட தான் மேடம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா. சார் நீங்க தான் சார் போய் சொல்றீங்க. பார்த்தா படிச்சவர் மாதிரி இருந்துகிட்டு பச்சையா போய் சொல்றீங்களே. நான் இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயும் பார்த்ததே இல்ல சார். டேய் அடிச்சு பல்லகிலாம் உடைச்சிருவேன். வாய மூடுறா. என்ன மேடம் என் பாட்டுக்கு வீட்டுல இருந்தா என்ன கூட்டு வந்து இவர்கிட்ட அடி வாங்க வச்சிருவீங்க போல. டேய் நீ சும்மாறா. வாசுகி, உன் மருமக மேலயோ இல்ல இந்த குடும்பத்து மேலயோ எனக்கு எந்த விரோதமும் இல்ல. அப்படி இருந்தும் நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? எல்லாம் உங்களோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன். நானே அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்றேன். அதுக்கு சாட்சியா இவனையே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இதுக்கு மேலயும் ஏன் நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க எங்க நல்லதுக்காக பேசுற மாதிரி தெரியல. ஏன்னா நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றத பார்த்தா உங்க மேலயும் ஏதோ தப்பு இருக்கு. வாய முடுங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இது எங்க வீட்டு பிரச்சனை. இதை எப்படி தீர்க்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. புரியுதா? அப்படியா? சரி வாசுகி, இது உன் குடும்ப விவகாரம். இதுக்குள்ள நான் வந்தது ஏன் தப்புதாமா? என்ன மன்னிச்சிருங்க, நான் போறேன். நடந்தது எதையும் யாரும் மனசுல வச்சுக்க வேண்டாம். போங்க, அவங்க வேலையை பாருங்க. வாசுகி, மித்ராவை கூட்டிட்டு உள்ள போ. ராம்கி, நான் அப்பவே படிச்சு சொன்னேன், விசாரிச்சு பார்க்கலாம்டான்னு. நீ கேட்டியா? வக்கீல் சார், நீங்களும் அவங்க சொன்னதை நம்புறீங்க? அப்படி இல்லப்பா. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாமளும் கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கலாம்ல. ஆனா இப்படி அசிங்கப்பட தேவையில்லையே. இதுல அசிங்கப்பட ஒண்ணுமே இல்ல தர்மா. நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ கொஞ்சம் பேசாம இரு. என்னங்க, எங்களை மன்னிச்சிருங்க. இவ்வளவு நடந்த பிறகும் என் பொண்ணு இந்த வீட்ல இருந்தா நல்லா இருக்காது. நாங்க மித்ராவை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறோம். சம்பந்தி, நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்க மித்ராவை பத்தி தப்பா பேசிட்டாங்க. நாங்க யாராவது மித்ரா பத்தி தப்பா பேசணுமா? நீங்க ஏன் இதுக்கு வருத்தப்படுறீங்க? இல்லைங்க, நீங்க தப்பா பேசலனாலும் வினய் தம்பி என் பொண்ணு தப்பா தான் நினைக்கிறாரு. நீங்க வினயை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சம்பந்தி. அவன் ஏன் மித்ரா உண்மையை சொல்லலன்னு கேட்டானே தவிர அது உண்மைதான்னு சொல்லலையே. அதையே நீங்க மனசுல வச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னா தம்பிய ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க. நாங்க மித்ராவை இந்த வீட்லயே விட்டு. மித்ரா, எனக்கு புரியுதுமா. உன்
மனநிலைமை என்னன்னு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்க எல்லாரும் உன் பக்கம் தானே இருக்கோம். நீ தைரியமா இரு. மித்ரா, உன்னை யாரு நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நீ எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. நானும் வாசுகியும் உன்னை பரிபூர்ணமா நம்புறோம்மா. நீ இந்த வீட்டு பொண்ணுமா, எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். மத்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கங்கிற எண்ணத்தை விட்டுரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நாங்களும் அதான் சம்பந்தி சொல்லிட்டு இருந்தோம். நீங்களும் இப்படி நம்பிக்கையா பேசுறது எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சம்பந்தி. பாத்தியா மித்ரா, உன்னை பெத்தவங்களும் சரி நாங்களும் சரி எல்லாரும் உனக்கு சப்போர்ட்டா தானே இருக்கோம். நீ எதை பத்தியும் யோசிக்க கூடாது. அதுவும் இந்த மாதிரி நேரத்துல நீ மனசை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. நீங்க என்ன நம்புறது சரி டாக்டர். ஆனா வினய் என்ன எப்படி நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியலையே. வினையும் கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுப்பாமா. நாங்க தான் உன் கூட இருக்கோம்ல. விடு, பாத்துக்கலாம். நீ ரெஸ்ட் எடு. மித்ரா, அழக்கூடாது. சரி, ரெஸ்ட் எடு. வாங்க சம்பந்தி. நேத்து வந்தவ, ஆனா நானு அவங்க பெத்த பையன். இன்னைக்கு அவளுக்காக நான் வீட்டை விட்டு வெளியில போறத பத்தி பேசாம நிக்கிறாங்க தீபிகா. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இங்க பாரு வினய், ப்ளீஸ். எப்படி தீபிகா அவ உடம்பு முழுக்க இவ்வளவு பொய்ய வச்சுக்கிட்டு அப்படியே அப்பாவி மாதிரி மத்தவங்களை ஏமாத்த முடியுது? போதும் வினய், என்கிட்ட நீ இவ்ளோ பேசுறல, இதை ஏன் நீ அங்க எல்லார் முன்னாடியும் பேசல? அப்ப ஆளுக்கு பேசும்போதும் அவன் நல்ல வேஷம் போடும் போதும் நீ அமைதியா கல்லு மாதிரி தானே நின்னுட்டு இருந்த. நானும் நீ பேசுவேன்னு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? கடைசியில உனக்காக பேசி எனக்கு தான் கெட்ட பேரு. நீ மட்டும் வாய் திறந்து பேச வேண்டியதை பேசியிருந்தா இன்னைக்கு சீனே வேற. ச்சே, நீ பேச வேண்டிய இடத்துல பேசாம இங்க வந்து பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு? மித்ரா கெட்டவன்னு உனக்கும் எனக்கும் தெரியுது வினய். ஆனா அவங்களுக்கு நீ வாய் திறந்து சொன்னாதான் அது தெரியும். ஏண்டா பேச வேண்டிய நேரத்துல விட்டுட்டு இப்போ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? போ வினய், உன்னை நினைச்சா எனக்கு தான் வருத்தமா இருக்கு. டேய், என்னடா நீ எதுக்கு வினய் அழற? எப்ப பண்ணுவ அங்க சந்தோஷமா தான் இருக்கா. அழாதடா, எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு அவளை பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்லி ஒரு வழி பண்ண எனக்கு தெரியாமலாம் இல்ல தீபிகா. நான் நினைச்சிருந்தேன்னா உண்மையை முழுசா சொல்லி அவளை அந்த வீட்டை விட்டு வெளியில துரத்திருக்க முடியும். ஆனா ஆனா அந்த முகத்தை பார்த்து என்னால அப்படி செய்ய முடியல தீபிகா. இப்ப எனக்கு அவள 1000 கோவம் இருக்குதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இதே முகத்தை, இதே மித்ராவை ஒரு காலத்துல உண்மையா காதலிச்சிருக்க, உயிருக்கு உயிரை காதலிச்சிருக்க. இப்ப இத்தனை பேர் முன்னால அவளை என்னால அப்படி பேச முடியல தீபிகா, பேச முடியல. முகமே சரியில்லையே. 3 பேரும் சேர்ந்து எங்க போயிட்டு வராங்க?
டேய் வா உள்ள போலாம். வாசு, நீ என்ன செல்ல மாதிரி நின்னுட்டு இருக்க? நம்ம வினய் திரும்பி வந்திருக்காமா, நீ ஓடி போய் ஆர்த்தி தட்டை கொண்டு வா. ஆமா, நம்ம பையன் போருக்கு போயிட்டு வந்திருக்கான் ஆரத்தி சுத்துறதுக்கு. தேவையில்லாம கோச்சிட்டு போயிட்டு இப்ப மாலை மரியாதை வேணுமா? வாசு, என்னம்மா பேசுற? நாங்களே கெஞ்சி கூத்தாடி அவனை கூட்டிட்டு வந்திருக்கோம். பொங்கி வர நேரத்துல நீ பானையை உடைச்சிடாத, சும்மா இரு. நீங்க எதுக்காக அவங்கிட்ட கெஞ்சணும்? அதான் அந்த வீடு வேணா, அப்பா அம்மா வேணா, கட்டின பொண்டாட்டி வேணான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போனால, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தான்? அப்படியே போ சொல்லுங்க.